வெல்கம் டு Nallaseiringappa. இன்றைக்கி நம்ம எபிசோடில் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். பருப்பு அடை எப்படி செய்கிறது அப்படின்றத வந்து பார்க்கலாம். நான் வந்து இந்த கிளாஸ் தான் வந்து காமன் மெஷர்மெண்ட்ஸ்க்கு வந்து எடுத்திருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ஒரு கிளாஸோ இல்லை பவுலோ வந்து காமனாக வந்து எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் வந்து நான் பச்சை பாசிப்பயிரை வந்து முன்னாடியே வந்து ஊற வச்சுருக்கேன். அதுவும் தனியாக ஊற வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இதை அரைக்கிறதுக்கும் ஊறுறதுக்கும் லேட் ஆகும். இன்னொரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து கடலைப்பருப்பு, ஒரு கிளாஸ் வந்து துவரம் பருப்பு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து புழுங்கரிசி போட்டிருக்கேன். புழுங்கரிசி போட்டால் கொஞ்சம் மெதுன்னு இருக்கும். பச்சரிசி போட்டால் வந்து நல்லா வந்து ரோஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் என்ன வேணாலும் வந்து ஆப்ஷனாக வந்து எடுத்துக்கலாம். அரை கிளாஸ் வந்து உளுந்து, 1/4 கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு, இதை எல்லாத்தையும் வந்து ஒரு 3லேருந்து 4 வாட்டி வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வைங்க. ஒரு 1 ஹவர் வந்து ஊறினா போதும். நம்ம அதை வந்து ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பச்சை பாசிப்பயிரை வந்து தனியாக ஊற வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு அதை வந்து நம்ம வந்து அரைச்சிக்கலாம். அது வந்து நல்ல ஓரளவுக்கு வந்து பேஸ்ட்டாக அரையணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து அரைஞ்சால் போதும். இதுக்கப்புறமா வந்து நம்ம தனியாக வந்து ஊற வச்சுருக்க மற்ற எல்லா பொருளையும் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து அரைஞ்சிருச்சு. ஸோ இந்தளவுக்கு வந்து அரைஞ்சால் போதும். இதுலேயே வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு தேவையான உப்பு எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் தேவையான அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஸ்பைசி லெவலுக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு பவுட்ரு வந்து 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி வந்து துருவுனது வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து ஒரே ஒரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். தேவையான அளவு வந்து உப்பும் வந்து இதிலே வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு இருக்கணும். கொஞ்சம் குறன்னு தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அடை நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல்லாக வந்து இது பண்ணியாச்சு. இதை நான் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டேன். பாத்திரத்தில் எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான வெங்காயம், அதுக்கப்புறம் நான் வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து முருங்கைக்கீரை இல்லைனா நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வந்து நல்லா ஒரு வாட்டி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாட்டி வந்து சால்ட் வந்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம பேட்டரோட கன்சிஸ்டன்சி வந்து இந்த அளவுக்கு இருக்கணும். ஸ்பைசி பத்தலைனா வந்து நீங்கள் சில்லி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பெருங்காயம் வேணாலும் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தோசைக்கல் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம நார்மலாக வந்து தோசை ஊற்றுற அளவுக்கு வந்து நம்ம ஊற்ற வேண்டியதாக கொஞ்சம் திக்னஸ் மட்டும் அதிகமாக வச்சுக்கோங்க. ஸோ இது குக்காருக்கு வந்து தேவையான அளவு ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா குக் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம தோசை குக் பண்ணுற மாதிரியே வந்து திருப்பி போட்டு குக் பண்ண வேண்டியது தான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக அந்த கலர் வந்து கிடச்சிச்சு. ரொம்பவே வந்து சாஃப்டாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கோகனட் சட்னியோட சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா செய்றீங்கப்பா.